அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நீத்தார் பெருமை, குறள் எண் 22. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டு அற்று. ஆசைகளை நீக்கியவர் பெருமையை கணக்கிட்டு கூறுதல். இதுவரை இந்த உலகத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கையை கணக்கிட்டு கூறுவது போன்றது. Measuring the greatness of the people who had renounced their desire is like counting the number of people who were dead so far on this earth. ஆசையை அழித்தவர்கள் அருமைகளை அளவிடுதல் இவ்வுலகில் பிறந்து மறைந்தவர்கள் எண்ணிக்கையை கணக்கிடுதல் போன்றது. என் துடிப்பா, ஆசையை அழித்தவர்கள் அருமைகளை அளவிடுதல் இவ்வுலகில் பிறந்து மறைந்தவர்கள் எண்ணிக்கையை கணக்கிடுதல் போன்றது. இதற்கு கவிப்பேரசு அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்றால், உண்மை துறவிகளின் பெருமைகளை அளந்து சொல்வதென்பது இவ்வுலகத்தில் இறந்தோர் தொகையின் எண்ணிக்கையை கணக்கிட்டு சொல்வது போன்றதாகும் என்று சொல்லுகிறார். இப்போ எத்தனை பேர் பிறக்கிறாங்க, எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற கணக்கை இந்த காலத்துல ஒரு நாளைக்கு இத்தனை பேர் பிறக்கிறாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை பேர் இறக்குறாங்க என்ற கணக்கை ஏஐ மூலமாவோ கூகுள் ஆண்டவர் மூலமாவோ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எல்லா நாடுகளும் தங்களுடைய இணையதளத்தில் ஒரு நாளில் இவ்வளவு பேர் பிறந்தார்கள், இவ்வளவு பேர் பிறந்தார்கள் என்று இணையதளத்தில் பதிவிட வேண்டும். அப்பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் தலைமையகமாக இருக்கக்கூடிய அந்த WHO என்று சொல்லக்கூடிய அந்த இடம், UN, ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை, அந்த சபையில ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா, இந்த டேட்டா அதுல போய் சேர்ந்ததுன்னா, அப்போ ஒரு நாள் நேற்று இவ்வளவு பேர் பிறந்தார்கள், இவ்வளவு பேர் இறந்தார்கள் உலகம் முழுவதும் என்று கணக்கிட முடியும். ஆனால் ஐயன் வாழ்ந்த காலத்தில் இப்படி முடியாது. அப்பொழுதுதான் ஓலைச்சுவடி, இந்த இன்டர்நெட்டும் கிடையாது, கம்ப்யூட்டரும் கிடையாது, ஐநா சபையும் கிடையாது, இந்தியாவே கிடையாது. அப்ப எப்படி போய் நம்ம இறந்தவர்கள் எத்தனை பேர் கணக்கிட முடியாது. அதனால இதுவரை இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் பிறந்தார்கள், எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்று எண்ண முடியுமா என்றால் முடியாது. கம்ப்யூட்டர்னாலே முடியாது. ஏன்னா அந்த கணினி யுகம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கணக்கிட முடியுமே ஒழிய, அந்த டேட்டாவை எப்பொழுது இணையத்தில் அவங்க பதிவேற்றம் செஞ்சாங்களோ அப்புறம் தான் நம்ம அதை கணக்கிட முடியுமே ஒழிய அதற்கு முன்பாக முடியாது. அதனால ஐயன் சொன்ன கூற்று என்றென்றும் உண்மை. இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரை இந்த உலகத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை என்று கணக்கிடவே முடியாது. எந்த காலத்திலும் எப்படியும் கணக்கிட முடியாது. அது மாதிரிதான் ஆசையை துறந்தவர்களுடைய பெருமையை நம்ம அளவிடணும். அவங்களுக்கு இவ்வளவு பெருமை இருக்குது, இவ்வளவு பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அது முடியவே முடியாது. ஏன்னா ஆசையை துரத்தல் என்பது மிகப்பெரிய விஷயம். அத்தனைக்கும் ஆசைப்படு என்று ஒரு திரடி சொல்கிறார். ஆசைதான் நம் அழிவுக்கு காரணம் என்று புத்தர் சொல்கிறார். எதை நாம் கடைபிடிப்பது? கண்டிப்பாக ஆசைதான் நம் அழிவுக்கு காரணம். அத்தனைக்கும் ஆசைப்பட்டால் அந்த ஆசையை நம் அழிவிலும் கொண்டு போய் விட்டுவிடும். இதுதான் உண்மை. அப்போ ஆசையே அழிவுக்கு காரணம் என்று தன்னுடைய ராஜ வாழ்க்கையை, அரண்மனையை, மனைவியை, மக்களை துறந்து சித்தார்த்தன் கௌதம புத்தராகி வெளிச்சென்றார். எவ்வளவு பெரிய முடிவுங்க அது. நம்ம ஒரு நாள் நம்ம வீட்டில் மின்சாரம் இல்லை, குளிர் சாதன வசதி உள்ள அந்த அறை, ஏசி உள்ள அறை. அன்னைக்கு இரவு ஏசி ஓடல, கொஞ்ச நேரம் யூபிஎஸ்ல ஓடுது, யூபிஎஸும் போயிடுது. அப்புறம் ஃபேனும் சுத்தல, கரண்ட்ல வேர்த்து கொட்டுது. அந்த காலத்துல கை விசிறி எடுத்து விசிறிட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு கதவை திறந்து விட்டுட்டு கூட படுப்போம். இப்ப அதெல்லாம் முடியாது. புழுங்கிக்கிட்டே புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே அந்த ஈபியை திட்டுறோம், அரசாங்கத்தை திட்டுறோம், பாழா போன மழைன்னு சொல்லி மழையை திட்டுறோம், எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு நாள் இரவே நம்மளால ஏசி சுகத்தையும் மின்சார விசிறி சுகத்தையும் நம்மளால துறக்க முடியலையே. அப்ப எவ்வளவு அற்புதமான வாழ்வை சித்தார்த்தன் வாழ்ந்திருப்பார். ராஜபோக வாழ்வை எவ்வளவு சுகங்களை அவர் அனுபவித்திருப்பார். அந்த சுகங்களை எல்லாம் துறந்து அவர் காட்டுக்கு சென்றார். அவர் கௌதம புத்தர் என்றால் அது மிகப்பெரிய விஷயம். அவருடைய பெருமைகளை நாம் அளவிட்டு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல பேர், காந்தியடிகளை எடுங்கள், அன்னை தெரசா, சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்கெல்லாம் உண்மை துறவிகள் வேற. கவிப்பேர சொன்ன உரைக்கு ஏற்ற வந்துடுறாங்க அவங்கெல்லாம். ராமானுஜர், இந்த மாதிரி பலர் எடுத்துக்கலாம். அன்னை சாரதாம்பாள், பலர் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே தங்களுடைய சுகங்களை துறந்து விட்டு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை, ஒரு இடையில் ஒரு ஆடையை, தன் மானம் மறைக்க, 3 வேளை உணவு மிகவும் குறைவாக தன்னுடைய வயிறு நிறைக்க,
காலார நடந்து தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்களே ஒழிய, கால் வலிக்க நடந்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்களே ஒழிய ஒருபோதும் அவர்கள் சுகங்களை கேட்டதில்லை. அந்த சுகங்களை துறந்து விட்டு சென்று விட்டார்கள். அப்படிப்பட்டவனுடைய பெருமையை எப்படிங்க கணக்கிட்டு சொல்ல முடியும்? அப்படி கணக்கிட்டு சொல்லணும்னா அது முடியாத வேலை. ஏனென்றால் அது உலகத்தில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை கணக்கிட்டு சொல்வது மாதிரி ஆகுது அப்படின்னு ஐயன் சொல்றாரு. இதுக்கு ஒரு பாட்டு. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா என்று கண்ணதாசன் அவர்கள் எழுதிய மன்னாதி மன்னன் படத்தில் டிஎம்எஸ் பாடல், எம்எஸ்வி இசை, எம்ஜிஆர் நடிப்பு. ராணுவத்தில் பணியாற்றி இறந்த மேஜர் சரவணன் அவர்கள் நினைவாக ஒரு சாலையே திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறது. அவர் செய்த அந்த தியாகம் எப்பேற்பட்ட தியாகம்! அந்த தியாகத்தை, அவர் பட்ட துன்பத்தை, அதுபோல் பல ராணுவ வீரர்கள் படும் துன்பத்தை எந்த கணக்கில் போய் சேர்த்துவது, எப்படி கணக்கிடுவது? மீண்டும் குறள். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராம செல்வரங்கம், ரிஷிநேத்திராலயா, விழிக்கிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிவாளை, நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.